இல்லை இப்போது நாட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீரோ மன்னன் வந்து அதாவது ரோம் நகரம் தீப்பற்றி எரியும்போது நீரோ மன்னன் வந்து பிடில் வாசித்து நின்றானாம். அந்த மாதிரி இன்றைக்கு குறிப்பாக 5 மாவட்டம், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களும் கடுமையான அளவுக்கு மிக்ஜாம் புயலின் தாக்கத்தின் காரணமாக கடும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் முற்றிலுமாக அவர்கள் இழந்த நிலையில், உடைமைகள் இழந்த நிலையில் பரிதவித்துக் கொண்டிருந்த போது தனியாருக்கு, அதாவது வந்து ஒரு அரசு நடத்தலை, ஒரு தனியார் நடத்துகின்ற அந்த ஃபார்முலா ரேஸுக்கு அரசினுடைய அந்த வரிப்பணம் 42 கோடி ரூபாய் அதற்கு செலவு செய்து அந்த அடிப்படையிலே ஒரு நீதிமன்றத்திலே அந்த வழக்கு எடுத்து செல்லப்பட்டு நீதிமன்றம் இப்போது அது வந்து ஆர்டர் ஃபார் ரிசர்வ்டு, அது அந்த அடிப்படையில் இன்றைக்கு தள்ளி வைத்திருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ரோம் நகரம் தீப்பற்றி எரியும்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதை போல ஊர் பற்றி கொண்டு இருக்கின்ற வகையில் இன்றைக்கு மக்கள் இன்னைக்கு பசியோடு பட்டினியோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு 42 கோடி ரூபாயில் ஏறக்குறைய வந்து பாதி அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த ஃபார்முலா ரேஸுக்கு வந்து பணம் செலவு செய்யப்பட்டு அதாவது சாலைகள், பிரதான சாலைகள்லாம் அதுவும் நல்லா இருந்த நிலையில் அதெல்லாம் கொத்தி போட்டு, சென்ட்ரல் மீடியெல்லாம் கொத்தி போட்டு பாதி கணக்கில், அதாவது 22 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்திருந்தா இது யார் இந்த பணத்தை தருவது? தனியார் தருவாங்களா? இல்லை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரெஷரிக்கு மாற்றுவாங்களா? இல்லை உதயநிதி ஸ்டாலினுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரெஷரிக்கு மாற்றுவாங்களா? ரெட் ஜெயிண்ட், அந்த அவங்களுடைய குடும்ப நிறுவனம் ரெட் ஜெயிண்ட், அதுலேருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்களா? கொடுக்கணும். இந்த 22 கோடி ரூபாய் இப்போ லாஸ் ஆச்சு இல்லையா? அதை இழப்பு வந்து மக்களுடைய வரிப்பணம். இன்னைக்கு வந்து இவர்களால் இழப்பு ஏற்பட்ட நிலையில இவர்கள் குடும்பத்திலிருந்து அந்த பணத்தை கொடுப்பதற்கு வேண்டிய ட்ரஸ்ட்ல தான் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்களா, அதுல இருந்து கொடுக்கட்டும். அதுல இருந்து இப்ப பிடிஆர் சொன்ன மாதிரி 30,000 கோடி ரூபாய் எங்க வச்சிருக்கு தெரியாம எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்க, அதுல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதான. அதுல அந்த மாதிரி இன்னைக்கு வந்து மக்களுடைய வரிப்பணம் 22 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து வேஸ்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.